அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் எனக்கு எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம என்ன மாதிரி நம்மளோட வேண்டுதல், நம்மளோட கோரிக்கைகளை நம்ம எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதான் நான் உங்ககிட்ட சொல்லி தரப்போகிறேன். நான் எப்படி வேண்டிக்கிட்டேன், எனக்கு என்ன மாதிரியெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறேன். எனக்கு இதை நிறைய பேர்கிட்ட நான் சொல்லணும், கொஞ்சம் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். சரி, நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணி என்னால் போட முடியாமல் கூட போயிருக்கு. ஆனால் இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் உங்கள்கிட்ட எப்படி அதை நம்ம வேண்டிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நான் இன்றைக்கி சொல்லித்தரேன். எப்படின்னா, எப்போவுமே நம்ம கடவுள்கிட்ட நம்ம ப்ரேயர் பண்ணும்போது, கடவுளே எனக்கு இதை கொடுங்க, எனக்கு இது வேணும், நான் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், அந்த மாதிரிலாம் வேண்டிப்போம். ஆனால் பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி வேண்டிக்கணும்னா, கடவுளே எனக்கு இது கிடச்சிருச்சு, நான் சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு அது கிடச்சதுனால நான் ரொம்ப ஹாப்பி அப்படின்னு நம்மளோட ஃபீலிங்ஸை அதுக்கிட்ட ஷேர் பண்ணணும். பொதுவாக இப்போ நீங்கள் ஒரு கார் வேணும் உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிறீங்க அப்படின்னா, கார் வேணும்னு வேண்டக்கூடாது. நான் கார் வாங்கிட்டேன், என்னோடய காரில் தான் நான் டெய்லி என்னோடய ஜாபுக்கு போகிறேன், எப்போவுமே என்னோடய ஃபேமிலிஸை கூட்டிகிட்டு அவுட்டிங் போகிறேன், நான் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு அப்படி போகும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நம்மளோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும். அப்படி வெளிப்படுத்தும் போது பிரபஞ்சம் என்ன மாதிரி கொடுக்கும்னா, நம்மளோட ஹாப்பி மட்டும், நம்ம என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் வெளிப்படுத்துகிறோமோ அது மட்டும் தான் அதுக்கு தெரியும். ஒன்று நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணால் அது ஹாப்பியாக கொடுக்கும், சேடாக ஃபீல் பண்ணால் சேடாக கொடுக்கும். இதுதான் பிரபஞ்சத்தோட ஒரு இது. நீங்கள் எப்போவுமே மனசை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஹாப்பியாக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் அதுக்கே புரியும் அவன் சந்தோஷமாக இருக்கான், அப்போ நம்ம அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு. தேங்க்யூ. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மேலும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும்.